வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம ஆயத்தொலை வடிவியல் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு சில வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்னா, புள்ளிகளை எப்படி குறிக்கிறது, கார் பகுதிகளை பற்றி சொல்லியிருப்போம். எந்தெந்த கார் பகுதியில் என்னென்ன மாதிரியான புள்ளிகள் அமையும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருந்தோம். அடுத்த ரெண்டாவது வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி போடுறது அப்படிங்கிறத செகண்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அடுத்து தேர்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. 2 புள்ளிகள் கொடுத்துட்டு நடுப்புள்ளி கேட்குறாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு முக்கோணத்தோட நடுப்புள்ளிகளை கொடுத்துட்டு அதிலிருந்து முக்கோணத்தோட முனை புள்ளிகளை கேட்குறாங்க அப்படின்னா அதை ரொம்ப ஈஸியாக கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதில் ஒரு ஹோம்ஒர்க்கும் சொல்லியிருந்தோம். அதையும் கீழவே நிறைய பேர் கமெண்டில் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கோணத்தோட நடுக்கோட்டு மையம், அதாவது சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது, சென்ட்ராய்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நடுப்புள்ளி அப்படின்னா 2 புள்ளிகள் கொடுத்துட்டு அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணியிருப்போம். நடுக்கோட்டு மையம்னா இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கோம் பாருங்கள், x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3. இங்கே 3 புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க. அது மூணுத்துலேயும் இருக்கிற x கோஆர்டினேட்ஸை ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணணும், y கோஆர்டினேட்ஸை ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? இதில் ஜாமெண்ட்ரியில் ஒரு கொஷின் கேட்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நடுக்கோட்டு மையத்தை G அப்படிங்கிற எழுத்தால் குறிப்பிடுவாங்க. இது ஒரு முக்கோணத்தை எப்படி பிரிக்கும் அப்படின்னா, உட்புறமாக 2:1 என்ற விதத்தில் பிரிக்கும். கொஷின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி டெட்டில். இதை கேட்கும்போது நடுக்கோட்டு மையம் ஒரு முக்கோணத்தை உட்புறமாக எந்த விதத்தில் பிரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 2:1. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 புள்ளிகள் கொடுத்துட்டு நடுக்கோட்டு மையம் கேட்குறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். A 6, -1, B 8, 3, C 10, -5 ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்ட முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் காண்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் பாருங்கள். எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்னா முதல்ல இருக்கிறது எக்ஸ், ரெண்டாவது இருக்கிறது ஒய். முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு அதெல்லாம் சரியாக தெரியும். 6 ஒரு 8 14, ஒரு 10 24. அப்போ 24/3, ஒய் எல்லாம் ஆட் பண்ணுங்கள் பார்க்கலாம். -1 + 3 அப்படின்னா என்னவாயிடும், 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. இங்கே -5, அப்போ 2 - 5னா என்னவாயிடும், -3/3. பாருங்கள், 1 3 3, 8 3 24, 1 3 3, 1 3 3 கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி நிற்கிறது இங்கே 8, இங்கே -1. அப்போ அந்த முக்கோணத்தோட நடுக்கோட்டு மையம் 8, -1. சரிங்களா? இது முதல் கேள்வி. அடுத்து ரெண்டாவது ஒரு கேள்வி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுவும் அதே தான். 3 புள்ளிகளை கொடுத்துட்டு இதோட நடுக்கோட்டு மையம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இதை நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து மைனஸில் வரும், நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த 3 புள்ளிகளுக்கு நடுக்கோட்டு மையம் என்ன, இப்போ முன்னாடி கொஸ்டின் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸ் எல்லாம் தனியாக, ஒய் எல்லாம் தனியாக ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றையும் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா போதும். இதே மாடலில் நான் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா இங்கே கொஞ்சம் மைனஸ்லாம் இருக்குன்றதால இதை நான் சொல்லிடலான்ட்டு பாருங்கள். எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். -5 + 1 அப்படின்னா -4. இங்கே எக்ஸில் ஏதோ ஒரு -4. அப்போ -4 -4 -8/3, ஒய் எல்லாம் பாருங்கள். -5 -4 அப்படின்னா -9. இங்கே என்ன இருக்குது, -2. -9 -2 -11/3. கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். நான் உங்களுக்கு முதல் கொஸ்டினில் சொல்லும்போது கேன்சல் பண்ண முடிஞ்சது, பண்ணிட்டேன். கேன்சல் பண்ண முடியலனா அப்படியே விட்டுடலாம். ஸோ ஆன்சர் -8, 3, -11/3. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்களேன். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நடுக்கோட்டு மையம் கொடுத்துட்டோம். அந்த 3 புள்ளியில் ஒரு புள்ளி என்னன்னு கேட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், 1, -6 மற்றும் -5, 2 ஆகியன ஒரு முக்கோணத்தின் 2 முனைப்புள்ளிகள் மற்றும் நடுக்கோட்டு மையம் -2, 1 எனில் முக்கோணத்தின் 3வது முனைப்புள்ளியை காண்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன் வந்து பண்ணுறது தான் பெட்டர், ஈஸியும் கூட. அதனால தான் கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை எடுத்துக்கிறேன். எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோமா. 1 -5 -4, இங்கே +1. அப்போ -4 + 1னா -3. எதால் வகுக்கணும், 3ஆல். கேன்சல் ஆனால் என்ன கிடைக்குது, -1. ஆனால் இங்கே முதல் நம்பர் என்ன இருக்குது, -2. அப்போ இது ஆன்சர் கிடையாது. அடுத்து இங்கே வருவோம். இதில் இப்போ எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். 1 -5 -4, கரெக்டாக. இது ஒரு -4, அப்போ -8ன்னு ஆகுது. அப்போ -8/3 நிற்கும் முதல் நம்பர். ஆனால் இங்கே -2ன்னு இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து இங்கே வருவோம். 1 -5 -4, இது ஒரு -2. அப்படின்னா என்னவாகுது, -6/3ன்னு ஆகுது. ஸோ 1 3 3 2 6 -2 கரெக்டாக வருது பாருங்கள்.
இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். நீங்கள் அடுத்ததே போட்டு பார்க்க வேண்டாம். ஏன் போட்டு பார்க்க வேண்டாம் அடுத்த புள்ளியை கண்டுபிடிக்காமல்னா, இங்கே -2 வந்தால் தான் முதல் நம்பர் கரெக்டாக வருது. இந்த ஆன்சரில் அவங்க முதல் நம்பர் -3 கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இதுக்கு இந்த -2 வராது போடும்போதுன்றதால நீங்கள் ஈஸியாக ஆன்சரை சொல்லிடலாம். -2,7. வேணா நான் உங்களுக்கு ஒய்யும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். -6 + 2 அப்படின்னா -4. இங்கே என்ன இருக்குது 7. -4 + 7னா 3. 3 3 அடித்தோன்னா 1. கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி -2,7. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? 2 புள்ளி கொடுத்துட்டு 3வது புள்ளி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்லேருந்து பண்ணுங்கள், அதான் பெட்டர். இதோ இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே ஒரு கொஷின் கொடுத்துருக்கேம்மா, இது ஒரு கொஷின். ஏன்னா நடத்துனா நான் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிடலாம், அது ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது மைண்டில் நிற்கும் பாருங்கள். அதனால தான் நடுநடுவில் ஒரு கொஷின் உங்களுக்கு தரேன். இப்போ இதில் பாருங்கள், ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் 4, -2 மற்றும் அதன் இரு முனைப்புள்ளிகள் 3, -2, 5, 2 எனில் 3வது முனைப்புள்ளியை காண்க. இங்கே 2 புள்ளி கொடுத்துட்டாங்க. இது கூட இந்த 3வது ஒரு முனைப்புள்ளியாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எதுக்கு நடுப்புள்ளி 4, -2ன்னு வருதோ அதுதான் ஆன்சர். முதல் நம்பரை வச்சே கூட நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி சொல்லிட முடியும். நான் சரிங்களாம்மா? ஸோ ஏற்கனவே ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன், இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம் இன்னொன்று அப்படின்னா, ஒரு கிராஃப் மாதிரி கொடுத்துட்டு கீழே சில கொஷின்ஸ் கேட்டிருக்கோம். ஏபிசியின் முனைகளின் ஆயத்தொலைவுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க சில நேரம் கிராஃப் கொடுத்துட்டு கூட அந்த புள்ளிகளை கேட்கலாம். ஒன்றும் இல்லை, ஆயத்தொலைவுன்னா அந்த ஏன்ற புள்ளியோடைய இது இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வந்து 20, 32, பி 100, 76, சி 60, 144. கீழே கொஷின் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, இதோட நடுக்கோட்டு மையம் என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கோம். நமக்கு சொல்ல தெரியும்ல. இப்போ நம்ம அங்கே புள்ளிகளாக தனித்தனியாக கொடுத்ததை இங்கே கிராஃபாக கொடுத்துட்டு கொஷின் கேட்டிருக்கோம். அப்போ இதோட நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? வழக்கம் போல் தான் எக்ஸ் எல்லாம் கூட்டலாமா? 20, ஒரு 100, 120, ஒரு 60, 180. அப்போ 180/3 இது எக்ஸுக்கு. ஒய்க்கு 32, ஒரு 76, 100, 108, 108, ஒரு 144. இது ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 2, 5, 252. அப்போ 252/3 கரெக்டாக? அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 1 3 3, 6 3 18, 60, 1 3 3, 8 3 24, மீதி 1, 4 3 12. அப்போ இதோட நடுக்கோட்டு மையம் 60, 84. அவங்க இந்த மாதிரி கிராஃபாக கொடுத்து கூட நம்மளை கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறதால தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களாம்மா? ஸோ இவ்வளோ தாம்மா முக்கோணத்தோட நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும். அதில் பெருசாக ஒன்றுமே கிடையாது பாருங்கள். எக்ஸ் கோஆர்டினேட் எல்லாம் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுறோம், ஒய் கோஆர்டினேட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அதுதான் நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஒருவேளை 2 முனைகளை கொடுத்துட்டு நடுக்கோட்டு மையத்தை கொடுத்துட்டு 3வது முனை கேட்குறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம ஆப்ஷன்லேருந்தே சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஆயத்தொலை வடிவியலில் இதோட 4வது டாபிக் நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது முடியுது. இதில் இன்னும் சில டாப்பிக்லாம் இருக்குது. ஏறக்குறைய 9th இருக்கிறது அவங்க இவ்வளோ தான். இதில் இன்னும் ஒன்றே ஒன்று அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்னா பிரிவு சூத்திரம் வச்சு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டோம் அப்படின்னா இதில் வரக்கூடிய ஆயத்தொலை வடிவியல் 10th புக்லேயும் இருக்குது. அதில் சில ஃபார்முலாஸை எப்படி மேக் பண்ணுறது, சாய்வு எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.